மண்ணா டிஷ்யூவா அப்படிங்கிற போட்டியில் மண்ணு தான் ஜெயிச்சுது. வேறு ஒன்றும் இல்லைங்க. ரீசெண்ட் டைமில் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றின பெனிஃபிட்ஸை ரிசர்ச் பண்ணி பார்க்கையில அடடா இதை நம்ம ட்ரை பண்ணாமல் போனால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் இந்த மைக்ரோ கிரீன்ஸை கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்கும் டிஷ்யூக்கும் இடையில ஒரு காம்படிஷன் தான் கண்டக்ட் பண்ணேன். அது ஒன்றும் இல்லைங்க, மண்ணுலேயும் ஃபெனுக்ரிக்கை போட்டு முளைக்க வச்சேன், டிஷ்யூலேயும் போட்டு முளைக்க வச்சேன். ஃபைனலி மண் தான் ஜெயிச்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மண் ஜெயிச்சுது. பட் நம்ம டிஷ்யூவில் வாட்டர் மட்டும்தான் ஊற்றுவோம். அதை வச்சு அந்த விதையிலேயே ஆல்ரெடி இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை வச்சு தான் வளரும். ஸோ ஜெயிச்சது என்னமோ மண் தான். பட் இந்த மைக்ரோ கிரீன்ஸை நீங்கள் சாப்பிடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. காய்கறி கீரைகளை விடவே 10 மடங்கான சத்துக்கள் இருக்குது. இதை கீரையாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். பட் மைக்ரோ கிரீன்ஸாக சாப்பிடும்போது தான் முழு பயனுமே கிடைக்கும்.